அறிவை மட்டும் ஊட்டி வளர்க்குறவங்க அம்மான்னு நினைச்சீங்களா? வீரத்தையும் சொல்லி கொடுக்கிறவங்க தான் மேடம் அம்மா. உண்மை உண்மை. மராட்டிய மாமன்னன் வீர சிவாஜி நம்ம எல்லாருக்குமே தெரியும். தாய் கையாலே வளர்ந்தவர், இந்திய வரலாற்றையே உலுக்கியவர். ஒரு நாள் சிவாஜிய சதுரங்கம் ஆட அவங்க அம்மா கூப்பிட்டாங்க. அம்மா எனக்கு களைப்பா இருக்குது, நான் ஓய்வெடுக்கணும்னு சிவாஜி சொன்னாரு. சத்திரியனுக்கு ஏதடா களைப்பு, ஓய்வெடுக்க வேண்டியவன் ஆட்சியில் இருந்தால் நாடு உருப்படுமா என்று உற்சாகப்படுத்தி ஆட அழைக்கிறாங்க. விளையாட்டுல தோத்தவங்க ஜெயிச்சவங்க கேட்கறத செய்யணும்னு ஒப்பந்தம் செஞ்சுக்கிறாங்க. விளையாட்டுல சிவாஜியை தோக்கடிச்சிடறாங்க அவங்க அம்மா. ஜெயிச்சவங்க கேட்டதை செய்யணுமே. சிவாஜி கிட்ட அவங்க அம்மா என்ன கேட்டாங்கன்னு தெரியுங்களா? தொலைவில் தெரியுதே சிம்ஹகாட் கோட்டை, அதுல வேற்று அரசனின் கொடி பறக்குது. அதை பார்க்கிற போதெல்லாம் என்னுடைய மனசு பதறுது. உண்மையில் நீ என் மகன் என்றால் நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ள அவன் கொடியை இறக்கிட்டு உன் கொடி அதுல பறக்கணும்னு சொன்னாங்க. இதுதான் நீ எனக்கு கொடுக்கிற பரிசுன்னு கேட்டாங்க. அதுக்கு சிவாஜி சொன்னாரு, அம்மா அவன் பலசாலி, இது சுலபம் இல்லைன்னு தயங்கினப்போ என் செல்ல மகனே, அதனால தான் நான் உங்ககிட்ட கேட்கிறேன், என் மகன் பலசாலிக்கெல்லாம் பலசாலி இல்லையா என்று வீரத்தை ஊட்டினாங்க. இரவே படை புறப்பட்டது. போர்ல ஜெயிச்சு மறுநாள் காலையில அவங்க அம்மா கேட்ட மாதிரியே சிவாஜியின் பட்டுக்கொடி பளீர் பளீர் என்று சிம்ஹகாட் கோட்டையில் பறக்கிறது. இந்திய வரலாற்றில் வீர சிவாஜியை உருவாக்கியது அம்மாங்கிற உறவு தானே மேடம். ஒரு மனுஷனுக்கு உள்ளார்ந்த சந்தோஷம் எதுல கிடைக்குதோ அதுதான் அவன் வாழ்க்கையில முன்னேற கை கொடுக்கும். அதுதான் உறவு. ஒரு மனுஷன் பணம் பணம் பணம்னு கை நிறைய பணத்தை சம்பாரிச்சுட்டு காரு வாங்குறான், வீடு வாங்குறான், பங்களா வாங்குறான், எல்லாத்தையும் வாங்கிட்டு அவன் ஒருத்த மட்டுமா மேடம் வச்சுக்கிறான். அவனை சார்ந்த உறவுகளுக்கு கொடுக்கறான், அவங்கள வசதியா வச்சுக்கிறான். அப்ப கிடைக்குது அவனுக்கு மன நிறைவு. அந்த மன நிறைவை கொடுக்கறது உறவு தானே மேடம். ஒரு மனுஷன் கல்வி கொடுக்கிற அறிவுனாலேயோ அல்லது பணத்தினாலேயோ கடினமான உழைப்பினாலேயோ அவன் வாழ்க்கையில உயர்ந்த நிலைக்கு வந்துட்டானா வர காரணம், அடிப்படை காரணமா இருப்பது பெற்றோருங்கிற உறவு கை கொடுத்ததுனால தான் இருக்க முடியும்னு சொல்றேன். ஏன்னா நம்ம யாரும் வானத்திலிருந்து குதிச்சு இந்த உலகத்துக்கு வரலையே. நம்மளை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தி வச்சவங்களே தாய் தந்தைங்கிற உறவு தானே மேடம். அதனால தான் சொல்றேன், ஒரு மனுஷன் வாழ்க்கையில உயர்வதற்கு கை கொடுப்பது உறவுதான் உறவுதான் உறவுதான். நன்றி.